டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது மிஸ்டர் எக்ஸ் படத்தின் திரை விமர்சனம். மிஸ்டர் எக்ஸ் படத்தில் ஆர்யா, சரத்குமார், கார்த்திக், அகல்யா, மஞ்சு வாரியர், ரைசா வில்சன், கனகா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். அருள் வின்சென்ட் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். திபு சினோன் இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் மனு ஆனந்த். பிரின்ஸ் பிக்சர்ஸ் தயாரித்திருக்கும் படம் மிஸ்டர் எக்ஸ். மிஸ்டர் எக்ஸ் படத்தின் கதை என்ன? மகாபலிபுரத்தில் பிரதமர் கலந்து கொள்கிற 20 நாட்டு தலைவர்கள் கலந்து கொள்ளும் ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாடு நடக்கும் பொழுதே அணு ஆயுதத்தின் மூலம் இந்த நாட்டை சீர்குலைக்கும் சில தேச விரோத சக்திகளும் திட்டம் தீட்டுகிறார்கள். அதற்கு தலைவர் கௌதம் கார்த்திக். மஞ்சு வாரியர் தலைமையில் இயங்கும் ஆர்யா உள்ளிட்ட குழு அதை தடுத்ததா இல்லையா என்பதுதான் மிஸ்டர் எக்ஸ் படத்தின் கதை. ஆர்யா ஒரு ஜாலியான பேர்வழி, கட்டுமஸ்தான உடலை கொண்டவர். அனகா டாக்டராக வேலை பார்க்கிறார். டாக்டர் அனகாவை ஆர்யா காதலிக்கிறார். அப்போது இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வர்றது மாதிரி அவருக்கு ஒரு கட்டளை வருகிறது. நீங்கள் உடனடியாக ரஷ்யாவுக்கு செல்லுங்கள். அங்கே நம்முடைய அணு ஆயுத பொருட்களுடன் சரத்குமார் எதிரில் வசம் சிக்கியிருக்கிறார். அந்த அணு பொருட்களையும் சரத்குமாரையும் மீட்டு அழைத்து வாருங்கள் என்று ஆர்யாவுக்கு உத்தரவு வருகிறது. ஆர்யா அந்த உத்தரவை தலைமையேற்கொண்டு வெளிநாடு கிளம்புகிறார். இப்படித்தான் கதை ஆரம்பிக்கிறது. ஆர்யா இந்த படத்தில் 6 பேக்ஸ் வச்சுக்கிட்டு மிரட்டுறார். பாடி நல்லா இருக்குது, ஆனால் பாடி லாங்குவேஜ் இல்லை. ஏன்னா அவர் உளவுத்துறையில் ஒரு ஈர்ப்போடு பணியாற்றவில்லை. ஏதோ ஒப்புக்குச பணியாற்றுறாரு. அதனால் அவருடைய மாடுலேஷன் இல்லாத பேச்சு, பாவனை இல்லாத நடிப்பு எல்லாமே நமக்கு வெறுப்பை அடிக்கிறது. அவருக்கும் அனகாவுக்கும் உள்ள காதல் காட்சிகளிலே ஆர்யா தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். காதல் காட்சிகள் ரசிக்கும்படியாக இருக்கின்றன. அதே போல் கிளைமேக்ஸ் காட்சிகளில் கௌதம் கார்த்திக்குடன் மோதும் ஆர்யா காட்சிகள் பிரமாதமாக இருக்கிறது. எப்போவுமே சண்டை காட்சிகளில் வல்லவர் கௌதம் கார்த்திக், அதே போல் ஆர்யா 2 பேரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். கிளைமேக்ஸ் காட்சி மிகவும் சூடாக இருக்குது. பல காட்சிகள் தொய்வாக இருக்கிறதும் உண்மை. கார்த்திக், கௌதம் கார்த்திக் இதுவரைக்கும் கதாநாயகன் நடித்தவர். இந்த படத்தில் முதல் தடவையாக வில்லனாக மாறியிருக்கிறார். எப்போவுமே கதாநாயகனை விட வில்லனாக நடிக்கும் பொழுது அந்த நடிகரிடம் நடிப்பு பரிணாம வளர்ச்சி தெரியும். அதே போல் கௌதம் கார்த்திகிடம் நடிப்பின் பரிணாம வளர்ச்சி தெரிகிறது. வில்லனாக இருந்தால் என்ன, கதாநாயகனாக இருந்தால் என்ன, மக்கள் மனதில் இடம் பெறணும், சம்பளம் பெறணும், அவ்வளோதானே. கௌதம் கார்த்திக் இனிமேல் பல படங்களில் வில்லனாக நடிப்பதற்கு வாய்ப்புகள் அலை மோதும். மஞ்சு வாரியர் நடிக்க தெரிந்த கேரள நடிகை. அவருக்கு தமா தூண்டு கேரக்டரா? அவருடைய நடிப்புக்கு இந்த படம் தீனி போடவில்லை என்பதுதான் வெட்ட வெளிச்சமான உண்மை. மஞ்சு வாரியர் நடிக்கவில்லையே, நடிப்பில் செயற்கத்தனம் அதிகமாக தெரிகிறேன்னு பார்த்தா கிளைமேக்ஸ் காட்சியில் மஞ்சு வாரியரும் ஒரு விஜயசாந்தி போல ஆக்ஷன் ஹீரோயினாக மிளர்கிறார். சண்டை காட்சிகளில் தூள் பறத்துகிறார் மஞ்சு வாரியர். ஆரம்பத்தில் ரொம்பவே அப்பாவியாக வரும் அதுல்யா ரவி அதுக்கு பிறகு வேறு மாதிரி நமக்கு தெரிகிறார். ஆனாலும் அவருக்கும் அவருடைய திறமைக்கும் இந்த படம் சரியாக வேலை கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. சஞ்சனா சிங் சில சீன்களில் வந்து போகிறார், அவ்வளோதான். வேறு ஒன்றும் அவருக்கு வேலை இல்லை. ஜெயபிரகாஷ் வழக்கமாக நன்றாக நடிக்கக்கூடிய ஒரு அப்பா நடிகர். அவரும் இந்த படத்தில் ஒரு அன்நேச்சுரலாக தான் தெரிகிறாரு. கஷ்டமாக இருக்குது பார்க்குறது. வயதான கெட்டப்பில் வருகிறார் சரத்குமார். எப்பேற்பட்ட சரத்குமார்! யானைக்கு சோளப்பொரி போட்டிருக்கிறார்கள் தீனியாக. ஆனாலும் அவரும் பெயர் சொல்லும் அளவுக்கு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவரை சரியாக பயன்படுத்தாத டைரக்டருக்கு நம்முடைய கண்டனம். ஆனால் அதே சமயத்தில் அவருடைய ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் எல்லாமே எத்தனை படத்தில் பார்த்து விட்டோம் என்று தான் சொல்ல தோன்றுகிறது. பிரதமராக வருகிறவர் அப்படியே நம்முடைய மோடிஜி போலவே இருக்கிறார், பாராட்டு. பல சீன்கள் நாம் ஏற்கனவே பார்த்து புளித்து போன காட்சிகளாக இருக்கிறது. இந்த படத்தில் வெளிநாட்டு உளவாளிகள், தேச துரோகிகள், அப்பா அம்மா கதை, அண்ணன் தங்கச்சி பாசக்கதை, காதல் கதை, துரோக கதை, கொஞ்சம் இங்கிலீஷ் கதை என்று நிறைய மிக்ஸ் பண்ணி அடிச்சிருக்காரு மனு ஆனந்த். கொஞ்சம் அவருடைய சொந்த மூளையை அதிகமாக பயன்படுத்தவில்லை என்பதுதான் நாம் கண்டறிந்த உண்மை. ஏகப்பட்ட வில்லன்கள், பாதுகாப்பு படையினரும் போலீஸாரும் மோதிக்கொள்கிறார்கள். பல பேர் சாகிறார்கள். எந்த விசாரணையும் இல்லை. இப்படி படம் எடுத்தால் எப்படி என்று தான் கேட்க தோன்றுகிறது. விறுவிறுப்பாக கொண்டு செல்ல வேண்டிய படத்தை ஏகப்பட்ட கேரக்டர்கள், ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள், ஏகப்பட்ட காட்சிகள் என்று சொல்லி நம்மை ஒரு வழியாக தலையை திருவில் ஏற்படுத்துகிற அளவுக்கு பண்ணியிருக்கிறார் மனு ஆனந்த். பல இடங்களில் லாஜிக் மீறல்கள். கிளைமேக்ஸ் மட்டும் சண்டை காட்சி சூப்பராக இருக்குது.
மற்றபடி சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்குது. சுவையாகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் இல்லை என்பது சொல்ல வேண்டிய விஷயம். மிஸ்டர் எக்ஸ் ஆக்ஷன் படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் கண்டிப்பாக இந்த படம் உங்களை கவரும். மிஸ்டர் எக்ஸ் படத்துக்கு பைல்வான் பார்வையில் 100க்கு 51 மதிப்பெண்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.